ஹாய், நான் உங்க புனிதா. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? நம்ம வாழ்க்கையில சில சமயங்கள் வரும். எப்படா இந்த காலகட்டம் கடந்து போகும் அப்படின்னே தோணுங்க. ஆனா அந்த காலகட்டத்த கடந்து தானே ஆகணும். அதனால தானே சொல்வாங்க, இதுவும் கடந்து போகும் அப்படின்ட்டு. ஆனா அந்த காலகட்டத்த நம்ம கடக்கிறதுக்குள்ள நம்ம வாழ்க்கையில ஏகப்பட்ட கேள்விகள் எழும். இது இப்படியே தான் தொடர்ந்து போகுமா? நம்ம இப்படியே தான் வாழ்ந்தாகணுமா? நம்ம லைஃப் இப்படி தான் போகுமா? அப்படின்ட்டு நமக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும் தான் வரும். கரெக்ட்டுங்களா? இது எல்லாருக்குமே அப்படிதான். ஈவன் எனக்குமே அப்படிதான். கரெக்ட்டுங்களா? ஒரு கஷ்டம் வரப்போ அந்த கஷ்டத்துல இருந்து நம்ம சிரிச்சுக்கிட்டே நகர்ந்து போகவே முடியாது. ஆனா அந்த கஷ்டத்துல இருந்து நம்ம நகர்ந்து தான் போகணும். அப்படி இருக்கிறப்போ அந்த சில காலகட்டங்கள்ல நம்ம மைண்டை நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறதா இன்னைக்கு நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் திங்க் என்ன அப்படின்னா, உங்களை எந்த அளவுக்கு நீங்க பிஸியா வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிஸியா வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து நீங்க சீக்கிரமா வெளியே வர முடியும். கரெக்ட்டுங்களா? நீங்க எப்போ உங்களை பிஸியா வச்சுக்காம நீங்க ரொம்ப அமைதியா இருக்கீங்களோ அப்போ கண்டிப்பா உங்களோட மைண்டுக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ் கண்டிப்பா வரும். ஸோ பிஸியா வச்சுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் என்ன தெரியுமா? உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேவா? இல்ல இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசிக்கிட்டு பழகிட்டு ரொம்பவே தூரத்து சொந்தம்னு சொல்லுவாங்கல்ல, இல்ல கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கட்டுமே, அவங்க கிட்ட நீங்க கான்டாக்ட் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட நம்ம எந்த அளவுக்கு அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப குட்டா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட மென்டாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் அண்ட் பாசிட்டிவாகவும் இருக்கும். எப்பவுமே தனிமையை மட்டும் நீங்க விரும்பவே விரும்பாதீங்க. பிகாஸ் தனிமையில வந்துட்டு சில சமயங்கள், அதாவது நமக்கு கஷ்டமே இல்லை, நம்ம சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னா நம்ம தனிமையில இருக்கும்போது நல்ல நல்ல எண்ணங்கள் தான் தோணும். ஆனா நம்ம கஷ்ட காலங்கள் இருக்கும்போது தனிமையில இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா தவறான எண்ணங்களும் நெகட்டிவான சில விஷயங்களும் தான் நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தனிமையா இருக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட அட்மாஸ்பியரை வந்துட்டு ரொம்பவே சூப்பரா, அதாவது உங்களை சுத்தி நல்ல மனிதர்களையும் கலகலப்பா சிரிச்சு பேசக்கூடிய மனிதர்களையும் வச்சுக்கோங்க. இது ரெண்டாவது திங். தேர்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் திங், உங்களோட ஸ்கில்ஸுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்கோ அதில் நீங்கள் கவனம் செலுத்தும் பொழுது நீங்கள் மற்ற விஷயங்களை மறந்துருப்பீங்க. உங்களோட அந்த கஷ்ட காலத்தை நீங்கள் சீக்கிரமாக வந்துட்டு கடந்து முடிச்சு வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 விஷயம் வந்துட்டு நீங்கள் கஷ்டமாக இருக்கும் பொழுது ஈஸியாக வெளியே வரதுக்கான ஒரு 3 டிப்ஸாக நீங்கள் வச்சுக்கோங்க. பிகாஸ் நான் இதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீடியோஸ் எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.